Everyone, welcome to our channel. 7th standard maths la exercise 2.4 challenging problems la first two sums பார்க்கலாம். Question number 7 and 8. So 7th question என்னன்னு இப்ப பார்க்கலாம். In a parallelogram PQRS, so diagram la கொடுத்திருக்காங்க. இந்த parallelogram la வந்து PM and PN are height. இத வந்து height ன்னு கொடுத்திருக்காங்க. Corresponding to the sides QR and SR respectively. If the area of parallelogram is 900 square centimeter, area ன்னு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. And the length of PM and PN கொடுத்துட்டாங்க. PM வந்து 20 cm, PN வந்து 36 cm. Find the length of the sides QR and SR. இந்த QR க்கும் SR, அதாவது நம்ம பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிம்பிள் அவ்வளவுதான். ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் உங்களுக்காக கிளாஸ் ஒர்க்கில் வந்து எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ டயக்ராம் வந்து புக்கில் இருக்கிறது அப்படியே வரைஞ்சிருக்கேன். QR and SR இதுதான் கண்டுபிடிக்கணும். அண்ட் PM and PN என்ன வேல்யூன்னு கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா கன்சிடர் QR as base of the parallelogram. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், QR வந்து பேஸுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ QRோட ஹைட் வந்து H1ன்னு எடுக்கிறேன். H1 வந்து உங்களோட PM ஆக இருக்கும். சரிங்களா, அந்த சைடில் இருக்கிறது நமக்கு PM தான், அதுதான் ஹைட். அதோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் parallelogram எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 900 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அடுத்த ஏரியாவோட ஃபார்முலா என்ன, parallelogramக்கு ஏரியா ஆஃப் ஃபார்முலா வந்து பேஸ் இன்டூ ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். சரிங்களா, அது வேணால் எழுதிடலாம், ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அண்ட் ஹைட்டோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 20 நான் என்ன பண்ணுறேன், டிவிசிபிளில் கொண்டு வரேன். ஸோ 0 என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் 90 டிவைடட் பை 2, 2 4s are 8, பேலன்ஸ் 1 0, 2 5s are 10 and 0. ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா கோஷன் தான் நம்மளோட ஆன்சர். 45 சென்டிமீட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு பேஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நான் எந்த பேஸை கண்டுபிடிக்க போகிறேன்னா SR. இப்போ SR பேஸுன்னு எடுத்துக்கலாம். SR சைடில் ஹைட் என்ன இருக்குன்னா PN, அண்ட் அதோட வேல்யூ என்ன 36 சென்டிமீட்டர். அண்ட் ஏரியா நமக்கு சேஞ்சே ஆகாது, ஏரியா இஸ் ஈக்குவல் டு 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏரியானா என்ன சொன்னேன், பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ B2 இன்ட்டு H2. ஏரியாவோட இடத்துல 900 எழுதிடுங்க, B2 நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் H2 வந்து 36. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், 900 மல்டிப்ளிகேஷனில் இருக்க 36ஐ டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். இப்போ இதை ரெண்டை டிவைட் பண்ணாலே நம்ம ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 36 இன்ட்டு 2, 6 2s are 12, பேலன்ஸ் 1, 2 3s are 6 7. ஸோ இது 10 minus 2 is 8, 7 minus 1 is 1, 8 minus 7 is 1. இப்போ இந்த 0 இறக்கிடலாம். 36 இன்ட்டு 5 பண்ணலாம். 6 5s are 30, 0 பேலன்ஸ் 3, 5 3s are 15, 15க்கு அப்புறம் 16 17 18. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ பியோட ஆன்சர் என்னவா இருக்கும், 25 சென்டிமீட்டர். ஸோ சொல்யூஷன் எழுதலாமா, the length of the sides QR is equal to 45 centimeter and SR is equal to 25 centimeter. ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. வெறும் parallelogram-ஓட ஏரியா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், ஃபார்முலா அது தெரிஞ்சாலே நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து நம்மளோட 8th கொஷின் என்னன்னு பார்க்கலாம். ஸோ 8th கொஷின் பாருங்கள், if the base and height of a parallelogram are in the ratio 7:3. ஸோ ரேஷியோ எப்படி இருக்கா, 7:3ன்னு இருக்கா. அண்ட் the height வந்து கொடுத்துட்டாங்க, ஹைட் வந்து 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தென் find the area of the parallelogram. parallelogram-ஓட ஏரியா என்ன, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பாருங்கள். given base is to height அப்படி தானே கொடுத்துருக்காங்க ரேஷியோவில். base is to height is equal to 7:3. ஸோ let base is equal to 7 ஒரு எக்ஸ் ஃபேக்டர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ரேஷியோவில் இருக்கு இல்லையா, ரேஷியோவில் இருக்க நம்பரை நம்ம இப்படி தான் எடுப்போம், ஏதாவது ஒரு டேர்ம் ஆட் பண்ணிப்போம். எக்ஸுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் ஒய் இசட் எது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். நான் எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 3x, அது 3x சென்டிமீட்டர். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு ஹைட்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 45 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ 3x is equal to 45
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 என்ன பண்ணிடலாம், டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். இப்போ 3 டேபிளில் 45 எப்போ வரும்னு பார்த்தா 15 டைம்ஸ் வரும். ஸோ நான் இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 15 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நான் பேஸில் சப்ஸ்டியூட் பண்ணி பேஸ் வேல்யூ கண்டுபிடிப்பேன். தென் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்டூ ஹைட்டின் ஏரியாவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா? ஸோ எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 15 நான் தனியாக எழுதிட்டேன். நவ் பேஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பேஸ்னா 7 இன்டூ 8 சென்டிமீட்டர். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க, 15. இப்போ 7 டேபிளில் 15 வந்து மல்டிபிள் பண்ணும். 7 5s are 35, பேலன்ஸ் 3, 7 1s are 7, 8, 9, 10. ஸோ 105. ஸோ நம்ம ஆன்சரும் அதுதான் இருக்கும். இப்போ பேஸோட வேல்யூ வந்து 105 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் என்ன, அதுதான் நம்மளோட கொஷினே. ஸோ ஏரியா ஆஃப் பேரலலோகிராமோட ஃபார்முலா என்ன, பேஸ் இன்டூ ஹைட் ஸ்கொயர் சென்டிமீட்டர். பேஸோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 105 இன்டூ ஹைட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 45. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா, 105 இன்டூ 45. 5 5s are 25, பேலன்ஸ் 2 அப்படியே வந்துடணும். ஏன்னா 5 0s are 0, 0 + 2 2, 5 1s are 5, 4 5s are 20, பேலன்ஸ் 2 அப்படியே எழுதிடலாம். 4 1s are 4. ஸோ 5 2 7 4 இதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். அண்ட் யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதியிருக்கணும். சொல்யூஷனில் இப்போ எழுதிடலாமா, ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் இஸ் ஈக்குவல் டு 4725 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 9th கொஷினும் 10th கொஷினையும் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த பேரலலோகிராம் ABCD if AC is 24 சென்டிமீட்டர் and BE is equal to DF is equal to 8 சென்டிமீட்டர். இதே தான் நம்மளோட டயக்ராம்லையும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரு பேரலலோகிராம் மாதிரி இருக்குது. அண்ட் இதோட டயகனல் 24 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த ஆல்டிடியூட் என்ன கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை வச்சு நம்ம சொல்யூஷன் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கைண்ட்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ 9th கொஷினோட சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இதுதான் பேரலலோகிராம் புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஏசி வந்து 24 சென்டிமீட்டர், டிஎஃப் வந்து 8 சென்டிமீட்டர் அண்ட் பிஇ வந்து 8 சென்டிமீட்டர் இது கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு நான் ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் கண்டுபிடிக்கணுமா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் நமக்கு 2 ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா. அப்போ இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு நான் ப்ளஸ் பண்ணாலே என்னோடய ஆன்சர் கிடச்சிடும் இல்லையா. அதை தான் இவங்களும் செஞ்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் அ பேரலலோகிராம் தட் இஸ் ABCD is equal to ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC இந்த பக்கம் கீழே இருக்கிறது அண்ட் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADC. ஸோ இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அண்ட் அதை ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ பேஸ் வேல்யூ ஹைட் வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம ஏரியாவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள், 2 ட்ரையாங்கிளுக்குமே ஒரே பேஸ் தான் இருக்குது, அதான் 24. அண்ட் உங்களோட ஹைட் எப்படி இருக்குது பாருங்கள், 8 சென்டிமீட்டர்னால் இங்கேயும் 8 சென்டிமீட்டர் தான். ஸோ அதுதான் நான் இங்கே சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். இப்போ ஒரு ட்ரையாங்கிளாக கண்டுபிடிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC கண்டுபிடிக்க போகிறேன். half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ்னா 24, ஹைட்டுனா 8. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 1s are 2 2s are 12, 2 4s are 8ன்னு கூட கேன்சல் பண்ணலாம். பட் நான் வந்து ஃபஸ்ட் இருக்க நம்பரே கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ 12 இன்ட்டு 8, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 8 1s are 8, 8 + 1 is 9, 96 சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும் இல்லையா. ஸோ அடுத்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADC, அதாவது அப்பர் சைட் மேலே இருந்த ட்ரையாங்கிள், அதுக்கும் அதே ஃபார்முலா தான், half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். சரிங்களா. half வந்து 1/2, பேஸ் 24 அண்ட் ஹைட் வந்து 8. இப்போ 2 1s are 2 12s are. ஸோ ஆன்சர் என்ன இருக்கும் நமக்கு 12 இன்ட்டு 8. ஸோ 12 8s are எவ்வளோ இப்போ தானே கண்டுபிடிச்சோம் 96 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம், ரைட். ஸோ இது நீங்கள் ஃபுல்லாக எழுதிடுங்க, நான் டயக்ராம் வரைஞ்சிட்டேன். ஏரியா ஆஃப் பேரலலோகிராம் ABCD is equal to
ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிசி ரெண்டுத்துக்குமே வேல்யூ 96 தான். ஆட் பண்ணலாமா? 96 6 + 6 12 பேலன்ஸ் 1 9 + 1 10 10 + 9 is 19. ஸோ நம்மளோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? மறக்காமல் யூனிட்ஸ் மட்டும் எழுதிடுங்க, ஏன்னா அதில் தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுவோம். அடுத்தது 10th கொஷின் என்னென்னு பார்க்கலாம். 10th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the area of parallelogram ABCD is 1470. ஏரியா என்னன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இஃப் ஏபி வந்து 49 கீழே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 49 அண்ட் ஏடி வந்து 35. ஃபைண்ட் த ஹைட் டிஎஃப்பும் பிஇயும் என்னன்னு கண்டுபிடிக்கணுமா. ஸோ போன சம்மில் நமக்கு பேஸும் ஹைட்டும் கொடுத்துட்டு ஏரியா கேட்டாங்க. இந்த சம்மில் வந்து நமக்கு ஏரியா என்னன்னு கொடுத்துட்டாங்க, முன்னாடியே கொடுத்துட்டு நமக்கு பேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே இருக்க வேல்யூ கொடுத்துட்டு ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். ஸோ அதே டயக்ராம் தான் நான் வரைஞ்சிருக்கேன். பேஸ் 49 அண்ட் அந்த பக்கம் பேஸ் வந்து 35. இப்போது ஏரியா ஆஃப் parallelogram என்ன கொடுத்துருந்தாங்க? 1470 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அடுத்த வேல்யூ என்னென்னா, கன்சிடரிங் த பேஸ் ஏபி. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஏபி பேஸ் எடுத்துக்கிறேன். அதோட வேல்யூ 49 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட்டு, இதுக்கானது ஹைட் என்னது? டிஎஃப். அதாவது இப்போ நீங்கள் ஏபியை பேஸுன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்லேருந்து வர்றது தான் ஹைட்டுன்னு எடுக்கணும். இதை எடுக்கக்கூடாது, சரியா? இந்த லைன் பேஸாக இருந்தால் அதுக்கு நேராக பர்பெண்டிகுலராக வந்து முடியுது பாருங்கள், இதுதான் உங்களோட ஹைட்டாக இருக்கணும், மாற்றி எடுத்துடாதீங்க. ஸோ ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? ஸோ ஏரியா வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1470 இஸ் ஈக்குவல் டு பேஸ் வேல்யூ என்ன நமக்கு? 49 இன்ட்டு ஹைட்டு, அதாவது நம்மளோட டிஎஃப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்க 49 நான் என்ன பண்ண போகிறேன்? டிவிஷனில் கொண்டு வர போகிறேன் இல்லையா? அதுதான் அடுத்த ஸ்டெப் எப்போவுமே செய்வோம். ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் வந்து என்ன பண்ணணும்? அதை டிவிஷனில் எழுதணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணலாமா? ரொம்ப சிம்பிள் தான். 49 இன்ட்டு 3 பண்ணுங்கள். 9 3s are 27, ரைட்? 7 பேலன்ஸ் 2 4 3s are 12 13 14 1 4. ஸோ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0. ஆன்சர் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா? 1470. இந்த ரெண்டு வேல்யூ இப்போ நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 30. ஸோ 30 சென்டிமீட்டர்னு கண்டிப்பாக எழுதணும். தட் இஸ் ஈக்குவல் டு டிஎஃப். ஓகேவா? இப்போ அடுத்து இன்னொரு ஹைட்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதையும் நம்ம டயக்ராமில் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏடி வந்து ஒரு பேஸாக இருக்குது. அப்போ வந்து இந்த லைன் பார்த்திங்களா, நேராக வந்து இந்த பேஸை ஹீட் பண்ணுற லைன் தான் உங்களோட ஆல்டிடியூடாக இருக்கும், அதாவது நம்ம ஹைட்டு, சரியா? இப்போ பேஸ் வந்து 35 சென்டிமீட்டர். இப்போ அதை வச்சு இப்போ நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் ஒழுங்காக எழுதிடலாம். நவ் கன்சிடரிங் ஏடி ஆஸ் பேஸ், பேஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். இப்போ ஹைட் என்ன அது தானே கண்டுபிடிக்கணும். ஸோ பி தான் நம்மளோட ஹைட். ஸோ அதே ஃபார்முலா ஏரியா இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஏரியாவோட வேல்யூ என்ன? 1470 இஸ் ஈக்குவல் டு பேஸோட வேல்யூ 35 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ பிஇ. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 35ஐ நான் டிவிஷனில் கொண்டு வரேன், தெரியுது இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணாலே நம்மளோட ஆன்சர் என்னென்னு கிடச்சிடும். ஸோ இப்போ 1470 டிவைடட் பை 35. ஸோ 35 4 times 140 கிடைக்கும். ஸோ இப்போ 35 4s are 140. மைனஸ் பண்ணோன்னா 7 வந்துடும், கீழே 0 அப்படியே கொண்டு வந்துடலாம். 35 2s are 70 0. ஸோ 35 4s are எப்படி 140 கொண்டு வந்தீங்கன்னு கேட்காதீங்க, மல்டிபிள் பண்ணிடலாம். 35 இன்ட்டு 4 4 5s are 20 பேலன்ஸ் 2 4 3s are 12 13 14. ஓகேவா? ஸோ 140 கிடச்சிருச்சா? 2 டைம்ஸ் பண்ணால் 70 கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் 0. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? ஹைட்டோட வேல்யூ 42 எழுதிடலாமா? ஸோ பிஇ இஸ் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? சொல்யூஷனில் இப்போ நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் அண்ட் பிஇ இஸ் ஈக்குவல் டு 42 சென்டிமீட்டர். ஸோ 9th சம்மும் 10th சம்மும் எல்லாருக்குமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்லையா? ஸோ 11th சம்லேருந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 11th கொஸ்டின் பாருங்கள். One of the diagonals of the rhombus is thrice as other. Thrice na 3 times. ஓகேங்களா? Thrice na 3 times. If the sum of the length of the diagonals is
24. அப்போது ரெண்டு டயக்னலை நம்ம ஆட் பண்ணனா சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த டயக்னல்ஸ் இஸ் 24. ரெண்டு டயக்னல் ஆட் பண்ணால் 24 சென்டிமீட்டர் சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரோம்பஸ். ஸோ ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு டயக்னல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லையா? ஆனால் நமக்கு டயக்னல் கொடுக்கவே இல்லை. என்ன சொல்லியிருக்காங்க? வெறும் சம் ஆஃப் த லென்த் வந்து 24ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் ஒன் டயக்னல் இஸ் த்ரைஸ் த அதர்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி வேறு எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம ஈஸியாக அதை சால்வ் பண்ணலாமா? ஸோ 11th கொஷனோட ஆன்சர் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா சொல்யூஷனில். லெட் ஒன் ஆஃப் த டயக்னல்ஸ் ஆஃப் ரோம்பஸ் be D1 and other be D2. எப்போவுமே அப்படி தானே எடுப்போம். ஃபஸ்ட்டு டயக்னல் D1, அடுத்த டயக்னல் D2ன்னு எடுப்போம். அண்ட் கொஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஒன் டயக்னல் இஸ் த்ரைஸ் த அதர். ஸோ ஒரு டயக்னல் வந்து இன்னொரு டயக்னலை விட 3 டைம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் ஆஃப் த டயக்னல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஸோ சம் ஆஃப் த டயக்னல்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 24 கொடுத்துருந்தாங்களா? இப்போ என்ன அர்த்தம்? D1ஐயும் டிடியும் ஆட் பண்ணால் எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 24. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து D1 இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் D2ன்னு எழுத போகிறேன். ஸோ D1 இருக்கிற இடத்துல 3 டைம்ஸ் ஆஃப் D2 ப்ளஸ் D2 இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ 3 இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? 1ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? 3 + 1 இஸ் 4 D2 இஸ் ஈக்குவல் டு 24. இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 நான் என்ன பண்ணுறேன்? டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன் இல்லையா? ஸோ D2 இஸ் ஈக்குவல் டு 6. 4 6 ஆர் 24. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ D2ஓட வேல்யூ 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்குது இல்லையா? D1 இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு D2. அப்போ 3 அப்படியே எழுதிடலாமா? D2 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதை எழுதிடுங்க. ஸோ 3 × 6 என்ன கிடைக்குது? 18. ஸோ டயக்னல் 1 வந்து 18, டயக்னல் 2 வந்து 6 சென்டிமீட்டர். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ரோம்பஸ் ஃபார்முலா என்ன? ½ இன்ட்டு டயக்னல் 1 இன்ட்டு டயக்னல் 2. இதுதான் நம்மளோட ஏரியா ஃபார்முலா. ஸோ ½ இன்ட்டு 18 இன்ட்டு 6. இது D1 வேல்யூ, இது D2ஓட வேல்யூ. 2 டேபிள் 18 எப்போ கேன்சல் ஆகும்? 9 டைம்ஸ். ஸோ 2 9s ஆர் 18. இப்போ 9 இன்ட்டு 6, 9 6 ஆர் 54. அதுதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 9 6 ஆர் 54. ஸோ ஏரியாவோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 54. யூனிட்ஸ் கண்டிப்பாக எழுதணும் இல்லையா? சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுதான் சொல்யூஷன்லேயும் எழுதியிருக்கேன். ஏரியா ஆஃப் ரோம்பஸ் இஸ் ஈக்குவல் டு 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். அடுத்து நம்மளோட 12th கொஷின் என்னென்னு பார்க்கலாம். 12th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a man has to build a rhombus shaped swimming pool. ஒருத்தவங்க வந்து ஸ்விம்மிங் பூல் கேட்ட போகிறாங்களா? ஒன் ஆஃப் த டயகனல்ஸ் வந்து 13 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதர் ஒன் வந்து ட்வைஸ் த ஃபஸ்ட் ஒன். ஸோ ஃபஸ்ட்டு 11th கொஷனில் த்ரைஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ட்வைஸ்னால் 2 டைம்ஸ். தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஆல்சோ find the cost of cementing the floor at the rate of 15 per square centimeter. ஸோ ஸ்விம்மிங் பூலோட ஏரியானை கண்டுபிடிக்கணும். அண்ட் அது சிமெண்ட் போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் அதையும் கண்டுபிடிக்கணுமா? சரியா? ஸோ பெர் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து 15 ரூபாய் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம முதல்ல ஸ்விம்மிங் பூல் கேட்ட போகிறோம், அதுக்கு இப்போ சிமெண்ட் பூச போகிறோம். அவ்வளோதான். சரிங்களா? செய்யலாமா? இப்போ நான் சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? லெட் த ஃபஸ்ட்டு டயக்னல் D1 அண்ட் த செகண்ட் டயக்னல் வந்து D2. ஃபஸ்ட்டு டயக்னல் வந்து 13 மீட்டர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் செகண்ட் டயக்னல் என்ன சொன்னாங்க? ட்வைஸ் த அதர். ட்வைஸ் தான் என்ன அர்த்தம்? 2 டைம்ஸ். அதான் 2 × 13 தட் இஸ் ஈக்குவல் டு 26 மீட்டர். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஆஃப் ரோம்பஸ் இஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ ½ எழுதிடுங்க. இன்ட்டு D1 13 அண்ட் D2 வந்து 26. இப்போ என்ன பண்ணலான்னா 2 டேபிளில் இதை கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 3s are 6. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 13 × 13. மல்டிபிள் பண்ணலாமா? 3 3s are 9, 3 1s are 3, 1 3s are 3, 1 1s are 1. ஸோ 9 6 1. ஆன்சர் என்ன இருக்குது?
169. ஸோ நம்ம ஸ்விம்மிங் பூலோட ஏரியா எவ்வளோ இருக்குது இப்போது 169 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுக்கு சிமெண்ட் பூசுறதுக்கு ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 15 ரூபா கேட்டாங்க இல்லையா. ஸோ மொத்தத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் 1 மீட்டர் ஸ்கொயர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 15 ரூபா கேட்டிருக்காங்க. இப்போது காஸ்ட் ஆஃப் டோட்டல் ஏரியா எவ்வளோ 169. 169 இன்ட்டு 15 பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். சால்வ் பண்ணலாமா. 169 இன்ட்டு 15. ஸோ 169 இன்ட்டு 15 சால்வ் பண்ண போகிறேன். 9 5s are 45, பேலன்ஸ் 4. 6 5s are 30. 30 + 4 31 32 33 34. 4 பேலன்ஸ் 3. 5 1s are 5 6 7 8 எழுதிட்டோம். அடுத்து இந்த 5க்கு நேராக 0 எழுதிடலாம். 1 டைம், ஸோ நம்பர் அப்படியே எழுதிடுங்க. 9 6 1 1 டைம்னா அதே நம்பர் தான் நமக்கு வரும் இல்லையா. ஸோ 5 + 0 5. 9க்கு அப்புறம் 10 11 12 13 3 பேலன்ஸ் 1. 8 + 1 9 10 11 12 13 14 15 பேலன்ஸ் 1. ஸோ 2535 ருபீஸ் ஆகுமா. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைச்சது 2535 ருபீஸ். ஸோ சொல்யூஷனில் எழுதணும் இல்லையா. காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் எவ்வளோ கேட்குறாங்க 2535 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக உங்கள் ஸ்விம்மிங் பூலோட ஏரியா ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு கொடுத்துருவாங்களாம். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்விம்மிங் பூல் இஸ் ஈக்குவல் டு 169 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டுமே சொல்யூஷன் எழுதிடுங்க. ஈஸியாக இருக்குது இல்லையா. சம் 13th கொஷின் பார்க்கலாமா. 13th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram இல்லையா. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த parallelogram whose base is 4 times the height and whose area is 576. ஸோ இப்போ ஏரியா கொடுத்துட்டு ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. அதையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சொல்யூஷன் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. லெட் த ஹைட் வந்து எப்போவுமே ஹெச்ன்னு எடுத்துப்போம் அண்ட் பேஸை வந்து பின்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கண்டிஷன் given b is equal to 4 into height. இது கொடுத்துருந்தாங்க இல்லையா 4 times your height. ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram is equal to 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஃபார்முலா என்ன பேஸ் இன்டூ ஹைட் இல்லையா. ஸோ பேஸ் இன்டூ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 576. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் என்ன கண்டுபிடிச்சோம் நம்ம பேஸ் இஸ் ஈக்குவல் டு 4 இன்டூ ஹைட் அதுதானே. அப்போது பேஸ் வர இடத்துல நான் என்ன எழுதலாம் 4 இன்டூ ஹைட்டுன்னு எழுதலாம். ஓகேவா. இன்டூ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 576. இப்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 மட்டும் நான் ஈக்குவல் டு அதர் சைட் கொண்டு வர போகிறேன். அப்போ டிவிஷன் ஆகிடும் இல்லையா. ஸோ 576 டிவைடட் பை 4 இங்கே சைடில் சால்வ் பண்ணுறேன். 4 1s are 4. 5 பேலன்ஸ் 5ல் 4 மைனஸ் ஆச்சுன்னா 1 7. 4 4s are 16. மறுபடியும் என்ன பண்ணலாம் 1 again 6 திருப்பி 4 4s are 16 0. ஸோ 0 வந்துடுச்சுன்னா நம்ம ஆன்சர் என்ன இருக்குது மேலே 144. அதுதான் நானும் எழுதியிருக்கேன். இப்போது 2 ஹெச் இருக்குது இல்லையா. அப்போ இதையும் நான் 2 வாட்டி பிரிக்கணும். என்ன பண்ணலாம் 12 12s are 144. நீங்கள் வேணால் 12 மல்டிபிள் பண்ணுங்கள் இதே ஆன்சர் தான் வரும். ஓகேவா. ஸோ 2 ஹெச்சுக்கு 12 into 12. அப்போ ஒரு ஹெச்சோட வேல்யூ என்னவாக இருக்கும் 12. வெரி குட். ஸோ நம்ம ஹைட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். வெறும் 12 சென்டிமீட்டர் தான் நம்மளோட ஹைட்டாக. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். height into height is equal to 144. that is equal to 12 into 12. therefore height is equal to ஒரே ஒரு 12 எடுத்து நீங்கள் எழுதிக்கிட்டாலே போதும். ஹைட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பேஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஹைட் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஹைட் வந்து 12 சென்டிமீட்டர் அண்ட் பேஸோட ஃபார்மில் என்ன கொடுத்துருந்தாங்க 4 into height. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா. ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 4 into ஹைட்டுக்கு பதிலாக 12. இப்போ பேஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் 4 2s are 8. again 4 1s are 4. ஸோ பேஸ் இஸ் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர். இப்போ சொல்யூஷனில் எழுதலாமா பேஸ் இஸ் ஈக்குவல் டு 48 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. 14th கொஷின் அதே மாதிரி தான். The tabletop is in the shape of trapezium with measurements. அவங்க மெஷர்மெண்ட்ஸை கொடுத்துட்டாங்க. ஒரு சைடு 150 அடுத்த சைடு வந்து 200 ஹைட் வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் யூஸ் டு கவர் த டேபிள் அட் த ரேட் ஆஃப் ₹6 per 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த இடம் கவனிச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னால் என்ன அப்படின்ட்டு.
இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு டேபிள் இருக்குது ஓகேங்களா, எல்லார் வீட்டில் டைனிங் டேபிள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கு இப்போ நான் வந்து மேலே கிளாஸ் போட போகிறேன்னா அந்த கிளாஸ் போடுறதுக்கு எவ்வளோ காசு ஆகும் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கிளாஸ் எவ்வளோ வேணும்னு பார்க்குறதுக்கு நமக்கு டேபிளோட ஏரியா தெரியணும் இல்லையா, அப்போ தானே அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் நம்மளால் வாங்க முடியும். ஸோ அதே டயக்ராம் தான் நான் எழுதியிருக்கேன். இப்போது given length of the parallel sides A is equal to 200, B is equal to 150 and height எவ்வளோ கொடுத்துருக்காங்க 50 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம். ஏரியா ஆஃப் த ட்ரெப்பீசியம் ஃபார்முலா என்ன, half into height into A plus B. இதுதான் ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியமோட வேல்யூ. ஸோ அடுத்த லைனில் half அப்படியே எழுதிடலாம். ஹைட்டுக்கு பதிலாக 50 அண்ட் A ப்ளஸ் பிக்கு என்ன எழுதணும் 200 ப்ளஸ் 150. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா, 2 2s are 4 பேலன்ஸ் 1, 2 5s are 10. ஸோ 2 25s are என்ன வரும் 50. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, 200 ப்ளஸ் 150 0 5 3. ஸோ ஆன்சர் என்ன இருக்குது நமக்கு 350. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணாலே நம்மளோட ஏரியா என்னன்னு கிடச்சிடும் இல்லையா. மல்டிபிள் பண்ணலாமா, 350 into 25 செய்ய போகிறோம். ஸோ 0 பார்க்க வேணாம், லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 5s are 25 பேலன்ஸ் 2, 5 3s are 15 16 17, 2 5s are 10 பேலன்ஸ் 1, 3 2s are 6 6 + 1 7. ஸோ 5 7 8 இந்த 0 இப்போ ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஏரியாவோட வேல்யூ என்ன இப்போ 8750. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 8750 சென்டிமீட்டர் ஸ்கொயர், மறக்காமல் எழுதணும் ஓகேவா. ஸோ அடுத்த லைன் பாருங்கள், காஸ்ட் ஃபார் 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிளாஸ். 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எவ்வளோவா 6 rupees. ஸோ காஸ்ட் ஆஃப் 8750 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிளாஸ் எவ்வளோ இருக்கும் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ 8750 into 6 அண்ட் எவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு சொல்லியிருக்காங்க 10. ஸோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேவா. இதுக்கு முன்னாடி இருக்க சம்மில் இது செஞ்சுருக்க மாட்டோம், வெறும் ப்ரைஸ் எவ்வளோன்னு மட்டும் மல்டிபிள் பண்ணியிருப்போம். பட் இப்போ நமக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்தனால 10னால டிவைட் பண்ணோம் சரியா. 0 0 என்ன பண்ணிவிடுங்க கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 876 into 6 என்னது 6 5s are 30, 0 பேலன்ஸ் 3, 7 6 are 42, 45 I do balance 4, 8 6 are 48, 49 50 51 52. ஸோ நமக்கு மொத்த காசு எவ்வளோ தெரியுமா ஆகும் 5250 rupees ஆகும். இவ்வளோ காசு நம்ம கொடுத்தோன்னா நம்ம டேபிளோட ஏரியாவுக்கு கிளாஸ் தந்துடுவாங்க, நம்ம அழகாக அதை வச்சு சாப்பிட்டுடலாம் ஓகேவா. ஸோ த காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் யூஸ்ட் எவ்வளோ rupees 5250. ஸோ அடுத்து 15th கொஸ்டின் பார்க்கலாம். அறிவு has a land ABCD. இது அவனோட ஒரு லேண்ட், ஒரு விவசாய லேண்ட் இருக்கும். with the measurements given in the figure, if the portion ABED is used for cultivation where E is the midpoint. இதுதான் முக்கியம். E வந்து midpointனா இதுக்கு பாதி இருக்கும், இது 24னா இது 12ன்னு இருக்கும். அதுதான் நம்மளோட ஹிண்ட்டு. ஃபைண்ட் த கல்டிவேட்டட் ஏரியா. ஸோ இப்போ இந்த கிராஸ் மாதிரி வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இந்த ஏரியா எவ்வளோ நான் கண்டுபிடிக்கணுமா. அண்ட் இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஒரு ட்ரெப்பீசியம் மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ பேரலல் சைட் கண்டுபிடிக்கணும், ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சாலே நம்மளோட ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் அந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். அண்ட் ஃப்ரம் த ஃபிகர் ஏபிஇடி வந்து ட்ரெப்பீசியம், இதுதான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்ம கொஷின் படிக்கும் போதே சொன்ன ட்ரெப்பீசியம் மாதிரி இருக்குன்னு. அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 18 மீட்டர். அண்ட் ஒன் ஆஃப் த பேரலல் சைட்ஸ் எவ்வளோ நமக்கு 24. அண்ட் அடுத்த பேரலல் சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதை மிட் பாயிண்ட்னு சொல்லியிருந்தாங்க. மிட் பாயிண்ட்னா 24 ரெண்டாக பிரிக்கணும் ஓகேவா. ஸோ டிவைடட் பை 2 செஞ்சாலே போதும். 2 1s are 2, 2 2s are 4. அப்போ இந்த இடம் எவ்வளோ இருக்கணும் 12 மீட்டராக இருக்கணும் ஓகேவா. ஸோ ஈயோட வேல்யூ நான் கீழே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. இ இஸ் அ மிட் பாயிண்ட் ஆஃப் டிசி. தேர்ஃபோர் இன்னொரு பேரலல் லைன், ஆல்ரெடி ஒரு பேரலல் சைட் பார்த்தாச்சு, இப்போ இன்னொரு பேரலல் சைடு எப்படி இருக்குமா 24 டிவைடட் பை 2 தட் இஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர். இப்போ நமக்கு ஹைட் தெரிஞ்சிருச்சு, ரெண்டு பேரலல் சைடும் தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும் இல்லையா. ஃபார்முலா நான் இப்போ எழுதியிருக்கேன். ஏரியா ஆஃப் த கல்டிவேட்டட் போர்ஷன் ஏபிஇடி. ஸோ அது என்னது ட்ரெப்பீசியம் இல்லையா. half into
height into a plus b square meter. half எழுதிடுங்க, height 18 எழுதிடலாம், a வந்து 24 plus b வந்து 12. ஸோ அடுத்த லைன் பாருங்கள், 2 1s are 2 9s are 18. ஸோ 9 அப்படியே எழுதிடலாம், 24 அப்புறம் 12, 4 plus 2 6, 2 plus 1 3. ஸோ 24 plus 12ஓட ஆன்சர் என்ன? 36. இப்போ 36 இன்ட்டு 9 பண்ண போதும் இல்லையா, ஏன்னா அது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. 9 எழுதிடலாம், இதை ஆட் பண்ண 36 எழுதிடலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா? 36 இன்ட்டு 9, 9 6 are 54, 4 பேலன்ஸ் 5, 9 3s are 27 இல்லையா, 27க்கு அப்புறம் 28 29 30 31 32. ஸோ நம்ம ஆன்சர் 324 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட கல்டிவேஷனோட ஏரியா, அவ்வளோதான் சம். ஸோ ஏரியா ஆஃப் கல்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு 324 மீட்டர் ஸ்கொயர் நம்ம எழுதினாலே போதும். நம்ம ரொம்ப ஈஸியாக சேலஞ்சிங் சம்ஸ் எல்லாமே முடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ எல்லாருமே இந்த சம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஃபார்முலாஸ்லாம் தனியாக எழுதி படித்து பாருங்கள், ஓகேங்களா. ஸோ ஃபார்முலாஸ்க்கு தனியாக நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள், இன்ட்ரடக்ஷனில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.